வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா மொறுன்னு அதே நேரத்தில் சுவையாக இருக்கக்கூடிய மெதுவடை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வடை நான் பேசிக்காக தான் செய்திருக்கேன். இதில் வெறும் மிளகு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் இதோடைய சுவை இன்னும் கூடுதலாக இருக்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் சிறிதாக நறுக்கிய இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இல்லைனா நீங்கள் சீரகம் கூட சேர்த்து இதை நீங்கள் செய்யலாம். சுவை ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். அண்ட் இந்த மெதுவடையை வச்சு ஒரு சூப்பரான ஜூஸியாக இருக்கக்கூடிய தயிர் வடை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். தயிர் வடை செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 1500 ml தயிரை ஒரு விஸ்கி யூஸ் பண்ணி கொஞ்சம் கூட லம்ஸே இல்லாத அளவுக்கு இதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு கர்ட் நல்லா ஸ்மூத்தாக வந்ததன் பிறகு இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். மெதுவடை செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 500 கிராம் அளவு உளுத்தம்பருப்பை 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஊற வைத்த பச்சை அரிசி ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிறேன். இந்த 2 இன்க்ரீடியன்ட் கூட 50 ml அளவு ஐஸ் கோல்ட் வாட்டர் சேர்த்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். இப்போ நம்ம கையை ஒரு வாட்டி வாட்டரில் டிப் பண்ணி எடுத்து இந்த எல்லோவிஷாக இருக்க மாவு நல்லா ஒயிட் கலரில் மாறுற அளவுக்கு இதை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக மாறுற அளவுக்கு பீட் பண்ணதன் பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு முறை நம்ம சேர்த்துருக்க இந்த 2 இன்க்ரீடியன்ட் மாவோடு நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிப்போம். இப்போ மெதுவடைக்கு தேவையான மாவு ரெடியாக இருக்குது. இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். மெதுவடை சுடுறதுக்காக எண்ணெயும் ரெடியாக இருக்குது. இப்போ மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு வாட்டி கையை தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு கொஞ்சமாக மாவு எடுத்து அது நடுவில் கட்டை விரல் வச்சு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள மாவையும் சேர்த்துக்கோங்க. 1 நிமிடம் கழித்து இந்த வடையை வடை திருப்புற கம்பியை வச்சோ அல்லது இந்த மாதிரி பேம்பு ஸ்டிக் வச்சோ இதை திருப்பி விட்டுக்கோங்க. இந்த வடையை சுடும்போது ஆயிலுடைய டெம்பரேச்சர் ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது. ரொம்ப ஹையில் இருந்துச்சுன்னா வெளியில் சீக்கிரம் கலர் மாறிடும் அண்ட் உள்ளே வேகாது. அதே மாதிரி அது கிரன்ச்சியாகவும் இருக்காது. அதனால் இந்த எண்ணெயுடைய பதத்தை மீடியமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆயிலுடைய டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இந்த வடையில் எண்ணெய் கோத்துக்கும். 2 பக்கமே நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா பொன்னிறமாகவும் வந்துடுச்சு. இந்த நேரத்தில் எண்ணெய் இல்லாமல் இந்த வடையை எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான, ஈஸியான, நல்லா கிரன்ச்சியான வடை ரெடி ஆகிடுச்சு. இதோடைய சூடு முழுமையாக குறைந்ததன் பிறகு ஒவ்வொரு வடையாக எடுத்து நம்ம வச்சுருக்க தண்ணியில் நல்லா டிப் பண்ணி எடுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், டிப் பண்ணும்போது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த வடை தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணணும். அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்பவே ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். டிப் பண்ணதன் பிறகு இதை எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சு வடை அப்சர்வ் பண்ணியிருக்க தண்ணியை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை எடுத்து அழகாக 1 by 1 நம்ம இந்த பவுலில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள வடையையும் ரெடி பண்ணிக்கோங்க. எல்லா வடையுமே தண்ணியில் போட்டு டிப் பண்ணி இதில் இருக்கக்கூடிய தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்து பவுல் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க தயிர் எடுத்து இந்த வடை மேலே ஊற்றிக்கலாம். ஊற்றினதன் பிறகு இதை எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த தயிர் வடைக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இனிமேல் நல்லா பொரிந்து வரும்போது இதில் 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே இதில் 5 குண்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிந்ததன் பிறகு இந்த தாளிப்பு எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிர் வடை மேலே சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் மாறுதலே பழத்தை வச்சு கார்னிஷும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான தயிர் வடை ரெடி.
ரொம்பவே சுவையான ஜூஸியான தயிர் வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்திருக்கும் நம்புகிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வெறும் தயிர் வடை மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம கொதி ரசம் செய்கிறது எப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த கொதி ரசத்தை இந்த வடை மேலே ஊற்றி சாப்பிட்டாலும் சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.